வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நெல்லிக்காய் யூஸ் பண்ணி ஒரு ஹெல்தியான ரெசிபி பார்க்க போறோம். குவிக்கா பண்ணக்கூடிய டேஸ்டியான ஒரு மோர் குழம்பு. இந்த நெல்லிக்காய் மோர் குழம்பு சாதத்துக்கு பசஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும். சேவைக்கு தொட்டுக்கட்டுமே சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஹெல்தி அண்ட் டேஸ்டியான நெல்லிக்காய் மோர் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் பச்சரிசி. இந்த மூணையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கணும். இந்த சைஸ்ல இருக்கிற 2 நெல்லிக்காயை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 7-8 வெந்தயம். வெந்தயம் வந்து அதிகமா சேர்த்துக்கூடாது. எண்ணெய் வந்து ஒரு 7-8 தான் சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு வெடிச்சதும் 1 காஞ்ச மிளகா, 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 7-8 வெண்டைக்காயை நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், இதை சேர்த்துருவோம். வெண்டைக்காயை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெண்டைக்காய் வதங்கிறதுக்குள்ள இந்த குழம்புக்கு தேவையானதை நம்ம அரைச்சி எடுத்துப்போம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு இருக்கேன். துவரம்பருப்பு, அரிசி, தனியா நம்ம ஊற வச்சோம் இல்லையா, அது நல்லா ஊறிட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம். நெல்லிக்காய் பாருங்க எவ்வளவு நல்லா ஸ்டீமா இருக்கு. இந்த நடுவில் இருக்கிற சீடை எடுத்துட்டு நெல்லிக்காய் இதுல சேர்த்துடலாம். பாருங்க செம்ம சாஃப்டா இருக்கு. நெல்லிக்காயோட சைஸ் பாருங்க நல்லா பெருசா அருமையா இருக்கு. சின்னதா இருந்தா நீங்க 3 நெல்லிக்காய் கூட சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். தண்ணி சேர்க்காம ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரையா அரைச்சி எடுத்துப்போம். பாருங்க தண்ணி சேர்க்காம இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். ஒரு 200 ml நான் தயிர் எடுத்து வச்சிருக்கேன். இதுல இந்த தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் குறப்பா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம இந்த குழம்புக்கு அரைச்சி எடுத்துக்கிறதுக்குள்ள வெண்டைக்காய் பாருங்க நல்லா வதங்கிருக்கு. நான் நடுவில் கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருந்தேன். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இந்த மோர் குழம்புக்கு அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த பேஸ்ட் வந்து இந்த வெண்டைக்காயோட சேர்த்துலாம். மிக்சி ஜார்ல ஒரு 1/4 லிட்டர் தண்ணி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதுல சேர்த்துருவோம். இப்போ ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மோர் குழம்போட கன்சிஸ்டன்சி நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அது தகுந்த மாதிரி பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். மோர் குழம்பு வந்து எப்பவுமே கொதிக்க கூடாது, லேசா நுரைச்சி வரணும். இதுல நம்ம இன்னும் உப்பு சேர்க்கல, இது நுரைச்சி வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். மோர் குழம்பு பாருங்க லேசா நுரைச்சி வர ஆரம்பிச்சாச்சு. இப்ப மோர் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். சில பேருக்கு வந்து மோர் குழம்பு மஞ்சளா இருந்தா பிடிக்கும். அவங்க வந்து இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். வெள்ளையா இருந்தா பிடிக்கும் அப்படின்னா நம்ம போடாம அப்படியே விட்டுடலாம். நான் இன்னைக்கு மஞ்சள் பொடி சேர்க்க போறது இல்ல. பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை தூவி விடுவோம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நெல்லிக்காய் மோர் குழம்பை நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திடுவோம். பாருங்க எவ்வளவு ஈஸியாவும் குவிக்காவும் நெல்லிக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயாச்சு. நெல்லிக்காய் மோர் குழம்பு ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயாச்சு. சூடான சாதத்துல இந்த மோர் குழம்பை விட்டு நம்ம பிசைஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மோர் குழம்புக்கு எப்பவுமே வந்து பருப்புஸ்லயே ஒரு நல்ல காம்பினேஷனா இருக்கும். இன்னைக்கு நான் வந்து அப்பளம் பொரிச்சு வச்சிருக்கேன். அப்பளம் வந்து எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இந்த மோர் குழம்புல வந்து நம்ம நெல்லிக்காயோட வெண்டைக்காயும் நம்ம போட்டிருக்கோம். வெண்டைக்காய்க்கு பதிலா பூசணிக்காய், சௌச்சௌ இதெல்லாம் கூட நம்ம போட்டுக்கலாம். எப்பயும் நம்ம மோர் குழம்புல சேர்ப்போம் இல்லையா, அந்த எந்த காய் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இதே வந்து பூசணிக்காய், சௌச்சௌ எல்லாம் சேர்க்கிறோம் அப்படின்னா நம்ம அதை வேக வச்சு நம்ம சேர்த்துக்கணும். இன்னைக்கு அப்பளத்தோட இந்த நெல்லிக்காய் மோர் குழம்பு சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நல்ல நெல்லிக்காய் வாசனையோட அருமையா இருக்கு. நான் நல்லா புளிக்காத தயிர் சேர்த்திருக்கறதுனால நல்லா மைல்டாவும் இருக்கு. ரொம்ப காரமும் நம்ம அதிகமா சேர்க்கல. சில பேருக்கு மோர் குழம்புல இந்த லேசா புளிச்ச தயிர் சேர்த்தா பிடிக்கும். அந்த மாதிரி பிடிக்கல நீங்க கொஞ்சம் லேசா புளிச்ச தயிரும் சேர்த்துக்கலாம். ஆனா புளிக்காத தயிர் சேர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், மோர் குழம்பு கொஞ்சம் நேரம் இருந்தா கூட அது கரெக்டா இருக்கும். புளிச்ச தயிர்ல நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துல ரொம்ப சீக்கிரம் அது புளிக்க ஆரம்பிச்சிடும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். சேவைக்குமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இன்னும் கூட பிட்ல இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் நல்லா காரசாரமா பண்ணிட்டு இந்த மோர் குழம்பு தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன், அது ஒரு டிஃபரெண்ட் டேஸ்ட், ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம நெல்லிக்காயில எவ்வளவோ ரெசிபிஸ் பண்ணா கூட இந்த நெல்லிக்காய் மோர் குழம்பு பண்றது ரொம்ப ஈஸி. நம்ம அடிக்கடி நெல்லிக்காய் வந்து இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த நெல்லிக்காய் மோர் குழம்பு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹெல்தியானது, அதே ரொம்ப டேஸ்டியானதும் கூட.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.